சரி, இப்போ நீங்க வந்து எதை ப்ரிஃபேர் பண்ணுவீங்க? நிறைய வேலை செஞ்சு பணம் சேர்க்கணும்னு யோசிப்பீங்களா? இல்ல இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணணும், பெருசா அதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு? இல்லை நிறைய வேலை செஞ்சு காசு சேர்க்கறது தான் பார்ப்பேன். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ரீசன் வந்து நல்லா ஃபேமிலியாக இருந்து ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட சொந்த காசில் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாட்டி பண்ணணும் அப்படிங்கிறதான் ஆசை. மித்தபடி வேறு எதுவும் ஆசை கிடையாது. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போகணும். பிகாஸ் இப்போ வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒர்க் போகணுன்னு தான் ஆசைப்படுவேன். அதுக்கு ஒரு வேளை அவங்க வந்து நோ சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கும்? அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேரேஜுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிஷன் போட்டுருவீங்களா? கண்டிஷன் இல்லை, இது வந்து என்னோட ஒப்பீனியன். இது வந்து ஒரு கண்டிஷனாக சொல்ல மாட்டேன், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எல்லாத்துலேயும் 50-50ன்னு சொல்கிறாங்க. குக்கிங் ஆகட்டும், துணி துவைக்கிறது எல்லாம் 50-50. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன். பண்ணுவேன். ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்து டாமினேட்டாக இருந்தா, இல்லை நீங்கள் தான் மெஜாரிட்டி எல்லாமே அப்படி இருந்தால் சொல்லி புரிய வைப்பேன். இல்லை அப்படி இருக்கிறது நல்லதா இல்லை என்ன? அப்படி கிடையாது. இப்போ என்னால் முடிகிறப்போ அவங்களால ஒன்றும் முடியாது, அவங்களால முடிகிறப்போ என்னால் ஒன்றும் முடியாது. ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணி பண்ணால் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். ஒருத்தங்க மட்டும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்கள் யாராவது